புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? என்ன உறவுகளே, எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா தானே? பவளமக்கா இன்றைக்கும் கோயிலுக்கு போட்டா தேத்தனையை ஊற்றி வச்சிருக்கேன்னு சொல்லினவா? அதான் பார்த்தேன், ஊற்றி வச்சு கிடக்கு. அதை குடிச்சு போட்டு புதிரஞ்சொல்ல வார கொஞ்சம் மீட்டங்கோ. வாழை விட்டுட்டு நூலை பிடிக்கிற கதை மாதிரி நல்லூர் கோயிலுக்கு முன்னால மச்ச சாப்பாட்டு கடையை போட விட்டுட்டு ஒப்புக்கு சப்பானியா நேற்றைக்கு கடையின்ற பெயர் பலகையை தூக்கி இருக்குது மாநகர சபை. இப்போ அங்கே மச்ச கடை போட்டதை விட இப்படி ஒரு பெரிய கடை கண்ணுக்கு முன்னால எழும்பினதை உந்த மாநகர சபைக்காரர் ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தவை என்றதுதான் பெரும் கேள்வியா கிடக்குது. தங்கட ஏரியாவுக்குள்ள எங்க ஒரு சின்ன கொட்டில் போட்டாலும் உடனே மணந்து விடிச்சு போய் அதை கட்ட விடாமல் தடுக்கிற வல்லமை கொண்ட யாழ்ப்பாணம் மாநகர சபைக்காரர் இப்படி தங்கட ஆபீஸுக்கு எதிரில நேத்திக்கு முன்னால வீடு கட்ட வாங்கின பெர்மிஷனை வச்சு கொண்டு ஒரு பெரிய சாப்பாட்டு கடையை கட்டி முடிக்கும் வரை என்ன செய்து கொண்டிருந்தவை என்று ஒருத்தருக்கும் விளங்கில. கட்டடம் ஒன்றை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தால் அந்த கட்டடம் தாங்கள் கொடுத்த அனுமதிப்படிதான் கட்டி முடிச்சிருக்கோ என்று பார்த்து அதை உறுதிப்படுத்தி சிஓசி என்ற சான்றிதழை கொடுக்கிற பொறுப்பு மாநகர சபைக்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் இவையர் செய்யல போல. அப்படி செய்திருந்தால் வீட்டுக்கு எண்டு எடுத்த பிளானை மாற்றி கடையா கட்டின விஷயம் அப்பவே தெரிஞ்சிருக்கும். சரி, அதைத்தான் ஏதோ அலட்சியமா விட்டுட்டினம் என்றா அங்க சாப்பாட்டு கடை போட்டா புறகம் கூட ஒரு பிஹெச்ஏ மாறும் எட்டியும் பாக்கையில என்றா சனத்துக்கு டவுட் வரத்தானே செய்யும். கச்சான் விற்கிற இடத்துல லேசா காத்தடிச்சாலே உடனே ஓடி வந்து இப்படி காத்துல இருக்கிற கிருமி கச்சான் கோதில தொத்தி மனுஷருக்கு பரவிடும் என்று பொழுத்தினால அந்த கச்சானை மூட வைக்கிற அளவுக்கு தங்கட கடமையில கடும் இறுக்கமா இருக்கிற பிஹெச்ஏமாருக்கு உந்த மச்ச கடை திறந்தது மட்டும் தெரியல என்றா பாருங்கோவே. ஏழபாளையில் என்ற சாப்பாட்டு கடைகளுக்கு போய் மாவிளை போடு, மயிர் விழாம தொப்பி போடு என்று விண்ணானம் கதைச்சு சீல் வச்சு வழக்கு போடுற பிஹெச்ஐமார் இந்த கடை விஷயத்துல கடும் பயபக்தியோட எட்டவா நிக்கணும். முந்த நாள் உந்த கடை வெட்டின வழக்கு கோர்ட்ஸில் நடக்க கூட மாநகர சபையில இருந்து முக்கியமான ஆட்கள் போகல. ஒரு பிஹெச்ஐயை மட்டும் அனுப்பி போட்டு இருந்துட்டினான். அதால அந்த கடை விஷயத்துல என்ன நடந்தது கண்டு சரியா அவர் சொல்லலையா. அதால அந்த சாப்பாட்டு கடையில வேலை செய்கிறவைய தொட்டு நீக்கம் செய்து மெடிக்கல் ரிப்போர்ட் செய்து போட்டு வியாபாரம் செய்யலாம் என்று கோர்ட்ஸ் சொல்லியிருக்கான். ஒரு சின்ன கடையில பிரச்சனை என்றால் அதுக்கு சீல் வைக்கிற மாநகர சபை ஏன் இந்த கடை வழக்கு நடக்க சீல் வைக்கல? எல்லாமே மர்மமாத்தான் இருக்குது. திரைமறைவில் என்னென்ன நடந்துச்சோ, எவ்வளவு தொகை கை மாறிச்சோ எல்லாம் நல்லூர் கந்தனுக்கு தான் வெளிச்சம். இந்த நேரத்தில் நல்லூர் கந்தனை பற்றி ஒரு பாட்டும் ஞாபகம் வருகிறது. நல்லூர் கந்த வேலே காப்பது நீ ஐயா, பதியை நீ என்றால் கதியே சரணமையா. நல்லூர் கந்த வேலே காப்பது நீ ஐயா, பதியை நீ என்றால் கதியே சரணமையா. நல்லூர் எம்பதியே நம்பிக்கையின் ஒளியே, நல்லூர் எம்பதியே நம்பிக்கையின் ஒளியே. ஹரஹர ஆரோகரா அருளே திருக்குமரா, ஹரஹர ஆரோகரா அருளே திருக்குமரா.